நம்மளுடைய எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தமான இன்ஃபர்மேஷனும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் சம்மந்தமான இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா கோட்டாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் கவுன்சிலில் வந்து டீட்டெயில்டு ஷெட்யூல் வந்து விட்டுட்டாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸ்டே வேகன்சி எப்போ நடக்க போகுது, எப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும், என்னைக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஏற்றின நாள், அதுக்கப்புறம் சீட்டு உங்களுக்கு என்னைக்கு செலக்ட் ஆகும், என்னைக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து கொடுத்துட்டாங்க. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டேட் கோட்டாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு என்ன டேட்ல ஆரம்பிக்க போகுது, எந்த டேட்ல முடிக்க போகுது, ஒவ்வொரு ரவுண்டும் என்னைக்கு வந்து காலேஜ் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அஹ், அந்த ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இனிமேல் நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் கவுன்சில் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் நமக்கு வந்து இந்த டேட் பிரகாரம் உங்களுக்கு என்னைக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங், எந்த டேட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், எந்த டேட்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங், என்னைக்கு காலேஜ் அலர்ட் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இப்போதைக்கு ஒவ்வொரு ரவுண்டும் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும், எப்போ முடியுது, என்னைக்குள்ள காலேஜ் வந்து போய் சேரணும் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் நான் வந்து வீடியோவில் வந்து சொல்றேன். சரிங்களா? சரி, ஓகே. இதில் பாருங்க, இதில் ரெண்டுமே இருக்கு. ஆல் இந்தியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டேட் கோட்டாக்கு அப்படிங்கிறது மட்டும் தனியாக உங்களுக்கு வந்து ரோஸ் கலர்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். மீதி இருக்கிறது வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு. ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டா வந்து 13ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் சொல்றாங்க. உங்களுக்கு காலேஜ் ஜாயின் பண்றது வந்து 28ஆம் தேதி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 28 ஆகஸ்ட்ல இருந்து இருக்குன்றாங்க. மெடிக்கல் கவுன்சிலில் வந்து எல்லாம் போய் ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்றது 29ஆம் தேதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஆனால் ஆல் இந்தியா கோட்டால 4ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் அது டீட்டெயிலான ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா 31 ஆகஸ்ட் 2026லேருந்து 8 செப்டம்பர் 2026 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுற டேட் வந்து லாஸ்ட் டேட் வந்து 14 செப்டம்பர் 2026 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மெடிக்கல் கவுன்சிலில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறது 15 செப்டம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதியில இந்த தேதி வரைக்கும் மட்டும் தான் டேட் சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் மெடிக்கல் கவுன்சில் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற மெடிக்கல் கவுன்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் பண்ணணும், என்னைக்கு வந்து காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட் ஆகும், சரிங்களா, என்னைக்குள்ள நீங்க என்னைக்கு வந்து காலேஜ்ல போய் சேரணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தனித்தனியா டென்டேட்டிவ் கொடுத்துருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா இருக்கு. இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 13ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். லாஸ்ட் காலேஜ் சேரக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து 28 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அதே செகண்ட் ரவுண்டு பாத்தீங்கன்னா 31 ஆகஸ்ட்ல இருந்து 8 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து நடக்கும். ரெண்டாவது ரவுண்டோட கவுன்சிலிங் அதுலயே அந்த டேட்டுக்குள்ளேயே நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றது, சாய்ஸ் லாக் பண்றது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது, காலேஜ் அலோகேட் ஆகுது எல்லாமே வந்துடும். லாஸ்ட் டேட் வந்து ஜாயினிங் பண்றது 14 செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, மூணாவது ரவுண்ட் வந்து உங்களுக்கு 16 செப்டம்பர் 2026 இருந்து 26 செப்டம்பர் 2026 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் ஜாயின் பண்ற லாஸ்ட் டேட் வந்து 1 அக்டோபர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வெரிஃபிகேஷன் 2 அக்டோபர். அதே ஸ்டே வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்ல பார்த்தீங்கன்னா 3 அக்டோபர் 2026லேருந்து 5 அக்டோபர் 2026 வரைக்கும் நடக்கும்னு சொல்றாங்க. லாஸ்ட் டேட் காலேஜ் ஜாயின் பண்றக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து 10 அக்டோபர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? காலேஜ் வந்து எல்லாத்துக்கும் எப்போ ஓப்பன் ஆகும் பாருங்க. கமன்ஸ்மெண்ட் ஆஃப் அகடமிக் செஷன் ஃபார் யூஜி கோர்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8 செப்டம்பர் 2026லேருந்து உங்களுக்கு காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வந்து எல்லாமே கொடுப்பாங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு காலேஜ் எப்போ அலாட் ஆகும், உங்களுக்கு என்ன காலேஜ் அலாட் ஆகுது அப்படிங்கிறது, எப்போ அலாட் ஆகும், நீங்கள் என்னைக்குள்ளே போய் சேரணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் தனித்தனியாக வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் உண்டான ஷெட்யூல் வந்து ஷெட்யூல் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயிலான ஷெட்யூல் கொடுத்த உடனே உங்களுக்கு இதே சேனலில் உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நான் இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த டேட்டில் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஷெட்யூல் வந்து மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு தேவையான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தேவையான
எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். சரிங்களா? அது வரைக்கும் தேங்க்யூ.